நம்ம 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 எல்லாத்துக்குமே மனிதனை டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னு வைங்களேன், ஹல்லேலூயா, ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால தான் தாவீதை பாருங்க, தாவீது இவருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது யோனத்தான். ஆண்டவர் பார்த்தார் இது வேலைக்கு ஆகாது. ஆமே, ஆண்டவர் செப்பரேட் பண்ணிட்டார். அதாவது சவுலுக்கு வந்து இந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்க, இந்த பேய் இழவும் போது தான். ஆமே, அது அவளுக்கு பேய் இழவிட்டு அப்படிம்பாங்க. அதாவது பேய் உள்ளதான் இருக்குது, அது என்ன ஆகிட்டு. சூப்பராக சொல்கிறீங்களே. ஆமாம், இப்போ யாருக்கும் இளவலைன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், அது சவுலுக்கு பாருங்கள், எப்போ இழகணும்னு ஆண்டவர் டிசைட் பண்ணுறாரு பார்த்தீங்களா. ஏன்னா வந்து ஒரு அடையாளத்தோடு போவான். நான் போகிறேன், நான் எங்கள் அப்பாட்ட போய் பேசும்போது அவர் வந்து உன் மேலே பட்சமாக இருக்கிறாருன்னா நான் உனக்கு அதுக்கான சிக்னல் கொடுப்பேன், நீ வரலாம். இல்லை அப்படின்னா நீ போயிரு, நம்ம அதுக்கப்புறம் சேர்ந்துருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யோனத்தான் போகும்போது மற்ற டைமெல்லாம் சவுல் வந்து ஓகேவாக இருப்பான். ஆனால் இந்த டைம் அடையாளத்துக்காக போகும்போது அதுவரை தாவீதுக்கு மேலே ஈட்டி எறிஞ்சவர் இப்போ யார் மேலே ஈட்டி எறிகிறான் தெரியுமா? பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக. இந்த டைம் தான் இவனுக்கு பேயணும். ஆமாம், இந்த டைம் மட்டும் ஒருவேளை இல்லை, சரிம்மா அவனை கூட்டிகிட்டு வான், பாவம் இல்லை. ஆண்டவர் அதே சவுலை தான் தாவீதை டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுற ஒரு டைம் வந்தபோது தாவீதை என்ன தெரியுமா, சவுல் தாவீதை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவான்? என் மகனே, நீ நல்லா இருப்படா, நீ மென்மேலும் பலப்படுவாய், நீ இப்படி. அப்போ ஆண்டவரால் ஒரு இருதயத்தை கடினமாக்கவும் முடியும், ஒரு இருதயத்தை லகுவாக்கவும் முடியும். ஆமேன். என் தேவனுக்கு மிஞ்சின எந்த வல்லமையும் கிடையாது. உன்னை கொல்ல வருகிறவனச்சே உன்னைக்கான வார்த்தையை சொல்ல வச்சுட்டு போக வைக்கிறவர் என் ஆண்டவரை மாதிரி நல்லவர் யாரும் கிடையாது. ஆனால் இந்த டைமில் சவுல் இப்படி ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ரியாக்ட் பண்ணாதான் தாவீது யாரை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டான் தெரியுமா? யோனத்தான். அப்போ முந்தின நாள் யோனத்தான் கொடுத்த ப்ராமிஸை கேட்டுட்டு தாவீது ஒரு கோகைக்குள்ள அப்படி ஒளிச்சு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். நாளைக்கு நல்ல செய்தியோட வருவான் வரும்போது யோனத்தான், ஆமேன், உடனே 2 பேரும் கட்டி பிடிச்சி ஓன்னு ஒரு அழுகிறாங்க போறாங்க. அப்போதான் சொல்றாங்க, எனக்கு ஒத்தாசை பர்வதத்திலிருந்தெல்லாம் வராது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்துதான். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றார், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் எழும்பினாலும் எனக்கு ஒத்தாசை செய்யறதற்கு எனக்கு என் ஆண்டவர் தான் உண்டு. ஆமேன், சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அடுத்த ஒரு காரியத்தை சொல்லி செபிக்கிறேன். 3வது எதிர்ப்பு. கடந்த நாளில் இந்த வார்த்தையை தியானித்த போது ஆண்டவர் வந்து பேசின ஒரு வார்த்தை. ஆமேன். அதாவது நம்ம மேலே ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் தெரியுமா? இந்த திட்டத்துக்கு நம்ம உலக லாங்குவேஜில் கொடுக்கணும்னா கவர்ச்சி திட்டம். என்ன திட்டம்? ஆமாம், இன்னைக்கு நிறைய திட்டங்கள்லாம் கவர்ச்சி திட்டங்கள் எல்லாம் ஒரே. அவர் எவ்வளோ கொடுக்குறாரு? 1000 கொடு, நம்ம 2000, இவர் எவ்வளோ 2000, நீ கூட 2500 போட்டு கடைசியில் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக தாங்க. நீங்கள் ஏன் தனித்தனியாக தாங்க, சேர்ந்து நின்று மொத்தமாக தந்தா. இது கவர்ச்சி திட்டம். நம்ம மேலே இருக்கிற திட்டம் யாரை கவருகிறது தெரியுமா? பிசாசு. ஆமே, ஹல்லேலூயா. நம்ம அழகுல அவன் மயங்கிட்டான்னு நினைக்கிறீங்களோ? அவன் இப்படி ஒரு அழகான்னு மயங்கியிருப்பான், அப்படி மயங்கியிருப்பான். ஆனால் நமக்குள்ள ஒரு திட்டம் இருக்கு தெரியுமா? பவுல் சொல்றார், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டு, எப்பக்கம் ஏன் இந்த நெருக்கம் தெரியுமா? ஒரு பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் சத்துருவை கவருகிறது. எனவேதான் முகாந்தரம் இல்லாமல் சத்துருக்கள் எங்கெங்க இருந்தவங்க எழும்புறாங்க. நேற்று வரை நல்லா பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. நேற்று வரை உங்கள் தோளில் கை போட்டவங்க எல்லாம் இன்னைக்கு உங்கள் காலை தட்டி விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. புரிந்து கொள்ளுங்கள். ஆமேன். ஒரு தேவ திட்டம் என்பது அது ஒரு மனிதனுடைய திராணிக்கும், ஆமேன், அவன் யோசிப்பதற்கும் அப்பாற்பட்டது. தேவனால் கொடுக்கப்பட்ட காரியத்துக்கு தடை வருமானால் பயப்படாதே. அந்த காரியம் மிக மிக வலிமையானது, மதிப்புக்குரியது. அதனுடைய அடையாளம் தான் உன் வாழ்க்கையில வருகிற தடை. ஆமேன். சத்துரு என்னெல்லாம் செய்ய நினைக்கிறான் தெரியுமா? எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் எல்லாம் வருகிறது தெரியுமா? ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நெகேமியா 2வது அதிகாரம் 19வது வசனம், 4வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். இகழ்ச்சி, நிந்தை, பரியாசம்,
ஹல்லேலூயா. சிரிக்கிறான் சத்துரு. ஆமா, இந்த நிந்தை எதுக்கு தெரியுமா? ஒன்ன வீக் ஆக்குறதுக்கு. சத்துரு ட்ரை பண்ணுவான் முதல்ல நம்மளை வீக் ஆக்குறதுக்கு. அதுக்காக என்ன சொல்லுவானா, நீ என்னத்தை கட்டிட்டு இருக்கிற, இதுல ஒரு நரி வந்தா கூட கீழே விழுந்துரும், இதெல்லாம் நிக்காது. சில சொல்லுவாங்க தெரியுமா, சில பிள்ளைங்க படிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த பிள்ளைங்களுக்குன்னே சிலர் வந்து வருவாங்க, சொல்லுங்க இப்படி படிச்சாலும் பாஸ் ஆகாது, முடிஞ்சது. அந்த பிள்ளைக்கு இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போயிடும், இப்படி படிச்சாலும் பாஸ் ஆகாது. என்ன ப்ரிப்பேர் பண்ற? நீட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? எப்போதுலேருந்து பண்ணுறேன்? இப்போ அந்த எக்ஸாம் முடிஞ்சுட்டு இப்போ நான் இருந்து படிச்சுட்டு இருக்கிறேன். சரி, இந்த 1 மந்த் கேப் இருக்குல்ல, நான் அதில் படிக்கலாம். 1 மந்த்தா? அங்கே ஒருத்தங்க 2 வருஷம் எழுதிட்டு இருக்கிறாங்க. 2 வருஷம் எழுதிட்டு இருக்கிறாங்க. 1 மந்த்லாம் படித்தா எக்ஸாமே நடந்திருக்காது. இப்போவே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இந்த தடவை ட்ரை பண்ணு, ஆனால் அடுத்த தடவை உனக்கு கண்டிப்பாக. ஆமாம், உடனே அவங்கள பார்த்து சன்பலாத்தின்னு கூடாதீங்க. ஆமாம், இப்படி தான் ஒரு காரியத்துக்கு போகும்போது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ நீட்டு நடக்கிறதில்ல, அடுத்த மாதம் நினைக்கிறேன். இப்போ இதுதான், இப்படியெல்லாம் படித்தாலும் தேராது. நிறைய அதெல்லாம் ஒரு நிறைய இப்படி தான் வீக். ஒரு தேவ வாக்குத்தத்தத்தை உடையவன், தேவ திட்டத்தை உடையவனை ஒரு வீக் ஆக்கணும். அதுதான் சத்துருவின் நோக்கம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் வீக் ஆகிறீங்கன்னா நீங்கள் அதை நினச்சி சந்தோஷம் தான் படணும். என்ன படக்கூடாது தெரியுமா? ஏன்னா என் பலவீனத்தில் அவருடைய பலன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து பாருங்க, நிந்திக்கிறான், இகழுகிறான். அடுத்து அவன் என்ன பண்றான்னா கோபப்படுகிறான். 4வது அதிகாரம் 7-8 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த செயல் வந்து அவங்களுக்கு என்னத்தை உண்டாக்குதுன்னா கோபத்தை உண்டாக்குறது. எதுக்கு? அப்போ முதல்ல வீக்காக்க பார்க்குறான், இது வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சதும் கோபம் வருது. இந்த கோபம் எரிச்சல் அப்படி வருது. எதுக்கு அப்படின்னா இவன் பயந்து விட்டுறணும். இதுதான் எதிர்ப்புகள். கோபம், ஒருத்தங்க கோபம், ஐயோ நான் இதை செஞ்சா, நான் இதை பண்ணா. நிறைய பேர் பயந்தே ஜெபம் பண்ணாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர்? பயந்தே தேவனுக்கான காரியத்தில் கால் எடுத்து வைக்காமல் இருக்கிறவங்க எத்தனை பேர்? அவன் நெகமையா உறுதியா இருக்கிறான். ஏன் தெரியுமா? அவனுடைய சீக்ரெட் பிளேஸ் அவன் அப்படி உருவாக்கி வைத்தது. இன்னைக்கு தேவன் உங்களை அந்த சீக்ரெட் பிளேஸ் தான் என்ன சொன்னேன்? தனிமை. ஆமென். சாரோ பர்த் பிளேஸ். ஆமென். தனிமை சீக்ரெட் பிளேஸ். சாரோ வந்து துக்கம் வந்து பிறப்பிடம், தனிமை வந்து ரகசிய இடம், உருவாக்குகிற இடம். ஆமென். ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில இப்படி பார்க்க ஆரம்பிச்சாதான் வாழ்க்கை பயணம் தொடரும். இல்லைன்னா சூறை செடிக்கு கீழே நம்ம படுத்துருவோம். சூறை செடியை கர்த்தர் உண்டாக்க வைத்தது எதற்கு தெரியுமா? ஒரு தேவ பிள்ளைக்கு அடுத்த ஒரு ஜேர்னிக்கான ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் தான் அந்த சூறை செடி கீழே. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, இனி ஓடு. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததாக பாருங்கள், அவன் கோபத்தையும் எரிச்சலையும் அவன் உண்டாக்குகிறான். ஏன்னா இவன் பயந்து விட்டுறன்னு இல்ல. அடுத்து பாருங்க, மறைமுகமாக அவனை தாக்கும் திட்டத்தை போடுகிறான். நெகேமியா 4:11. மறைமுகமாக எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவில் வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். ரகசிய திட்டம். அவன் ரகசிய திட்டம் போடுறான். அவன் என்னத்தை தான் ரகசிய திட்டம் போட்டாலும் சர்வத்தை காண்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 12வது வசனத்தை பாருங்கள். 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்திற்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். 10 விசை. ஆமென். சத்துரு போடுற திட்டம் மறுபடியும் யாருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது தெரியுமா? தேவ திட்டம் உடையவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாக ஒருத்தங்க ஒரு பிளான் போடுறது. ஆமென். கர்த்தருடைய திட்டத்தை நீங்க சுமக்கிறவங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிய வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை மறைச்சு சில காரியத்தை சத்துரு உங்க குடும்பத்தினரை வச்சே செய்யணும்னு நினைப்பா. ஆனா கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவா. ஆமென். வெளிப்படுத்துவார். அடுத்த வசனத்தை பாருங்கள். 13வது வசனம். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பமாய் நிறுத்தினேன். ஆண்டவர் திட்டத்தை தெரிய வைக்கிறது எதற்கு தெரியுமா? நாம இன்னும் அலர்ட்டாக, நாம இன்னும் எச்சரிக்கையாய் இருப்பதற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 15வது வசனத்தை பாருங்கள். எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்று தேவன் அவர்கள் ஆலோசனை அபத்தமாக்கினார் என்று எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். என்ன அதன் அர்த்தம்? உங்களுக்கு விரோதமாய் சத்துரு போடுகிற திட்டம் உங்களுக்கு தெரிய வரும்போது தேவன் தெரியப்படுத்தினாரே, நீங்க எதுக்கு ரெடி ஆகணும்னா நீங்க ஜெபிக்க ரெடி ஆகணும்.
நீங்க போய் சண்டை போட போகக்கூடாது. அந்த ஆலோசனை அபத்தமாக்குறது யாரு? தேவன் அபத்தமாக்குவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தெரியப்படுத்துறாருன்னா நீங்க ஜெபிக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. ஆமென். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எரிச்சல் இருக்கு தெரியுமா, நிறைய பேர் எப்படி தெரியுமா காட்டுவாங்க? பார்வையிலே காட்டிடுவாங்க. பார்வையிலே காட்டிடுவாங்க. அவங்க எரிஞ்சிட்டு போட்டு. அப்படி இல்லை. ஒரு தேவ பிள்ளை அதில் ரொம்ப நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். அவங்க லைஃப்ல இருக்க நன்மை எப்படி ஒருத்தர் இப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலே எந்த விதத்தில் பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆமென். நீங்கள் வந்து கஷ்டத்திலே இருங்க. உங்களை வந்து சிலர் வந்து உங்கள் நிலைமை பார்த்து பரிதாபப்படுவாங்க. திடீர்னு வளர்ந்துருங்க. அந்த கான்டாக்டே உங்களுக்கு வந்து காணாமல் போயிடும். ஏன்னா எல்லா டைப்பையும் நம்ம பார்த்தாச்சு. அதனால தான். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா இறந்த போலாம் ஆண்டவர் நடத்துவார்னா, அதாவது என்ன அவங்க நினச்சிட்டாங்கன்னா, இந்த ஊழியனி ஆண்டவர் நடத்துவார்னு போட்டுன்னா எதுனாலும் நாங்கள் இருக்கிறோம். இப்போ எங்கே இருக்கிறோன்னே தெரியல. திடீர்னு அப்படி வந்து ஆளை காணாது. அதுக்கு முன்னாடி நம்மளை பார்க்கும்போதெல்லாம் நல்லா சிரிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன, நீங்களாம் பெரிய ஆட்கள். ஆமாம், பெரிய ஆட்கள். டோருக்குள்ளே வர முடியல. நமக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆமாம். இந்த மாதிரிலாம் வரும்போது ஒரு தேவ பிள்ளை என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். அப்படி ஆண்டவரே இப்படி ஜெபம் பண்ண கர்த்தர். ஆமாம். அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கினவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மறைமுக திட்டம். அடுத்தது ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா, உள்ள இருந்தே வரக்கூடிய பிரச்சனை. நெகேமியா 4:10 மட்டும் வாசிங்க வேகமா. அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரன் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். அதாவது வெளியிருந்து பலவிதமான பிரச்சனை வருது, அதுல நின்னுட்டோம். ஆனா உள்ள இருந்தே மனசோர்வு. இதுக்கு நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன், மனசோர்வு. அல்லது நம்ம கூடவே இருப்பாங்க தெரியுமா, அவங்க சொல்லுவாங்க எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை. அவங்க தான் நேற்று என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினாங்க. வேலை செய்ய தொடங்கும் போது இது நமக்கு தேவையா, நம்ம அந்த திராட்சை ரசத்தையும் ஊற்றி கொடுத்துட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு போய் இருக்க வேண்டியதானே, இது தேவையா? உள்ள வெளியிருந்து வரக்கூடிய பிரச்சனை கொடுத்து. அதான் தாவீது சொல்றேன், எனக்கு விரோதமாக எழும்பினவன் என் சத்துரு அல்ல, என் சத்துருவா இருந்திருந்தா நான் சகிச்சிருப்பேன். என் கூட அப்பம் பூசி தான் பாருங்க. இந்த நெகட்டிவ் திங்கிங் இருக்குல்ல, இதுதான் தேவ பிள்ளைய ரொம்ப பாதிக்கும். அதாவது வெளி பிரகாரமா திட்டம் போட்டு தேவன் அபத்தமாக்கிட்டார். அடுத்த பிரச்சனையே ஒருத்தனை எங்க வருதுன்னா உள்ள. உங்க லைஃப்ல நெகட்டிவ், நான் இப்படி பாசிட்டிவ் எக்ஸாம், நான் பாஸ் ஆயிர மாட்டேன், இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள திரும்ப வந்துட்டே இருக்குன்னா சத்துரு வேலை செய்யறான்னு அர்த்தம். அந்த எண்ணத்துக்கு இடம் கொடாது இருங்கள். ஆமென். சங்கீதக்காரன் என்ன தெரியுமா சொல்லுகிறான், கர்த்தருடைய நாமத்தினால் நான் அவர்களை சங்கரிப்பேன். உங்க லைஃப்ல நேத்து வரை நல்ல பாசிட்டிவான ஒரு தாட் இருந்துச்சு, கர்த்தர் இதை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் இதை எப்படியே செய்து முடிப்பார். ஆனா இன்னைக்கு திடீர்னு ஒரு நெகட்டிவான எண்ணம் இருக்கிறது, நெகட்டிவான கண்ணோட்டம் இருக்கிறது. இது நடக்காது, இது எனக்கு வாய்க்காது, எப்படி நான் வெட்கப்பட தான் போறேன், எப்படி எனக்கு தலைகுனி தான் வரப்போகுது, இந்த அலங்கத்தை கட்டி முடிக்க முடியாது, இப்படிப்பட்ட எண்ணம் வரும்போது இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட எண்ணத்தை நான் சுட்டரிக்கிறேன். ஆமென். நீங்க அதை சொல்லணும். ஏன்னா உங்களில் நற்கிரியை துவக்கினவர் அதை முடிவு பரியந்த நடத்த வல்லவராய் இருக்கிறார். அடுத்து ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, திசை திருப்ப பண்ணுவார். நெகேமியா 6வது அதிகாரம் வீட்டில் போய் பாருங்க. அதுல ஒரு காரியம் என்னன்னா, நெகேமியாவை இன்வைட் பண்றான். வா நம்ம சேர்ந்து பேசுவோம் அப்படின்னு. நல்ல புரிந்து கொள்ளுங்கள், எல்லா அழைப்பும் தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா அழைப்பும் தேவனிடத்திலிருந்து வருகிறது கிடையாது. அடுத்து என்ன தெரியுமா பண்ண பார்க்கிறான், ஒரு தீர்க்கதரிசிக்கு கூலி கொடுத்து 6வது அதிகாரம் 10வது வசனத்துல செமாயா என்கிறவன் அவன் என்ன செய்கிறான்னா, நெகேமியாட்ட சொல்றான், நீங்க வாங்க நம்ம தேவாலயத்தின் கதவை பூட்டி போடலாம், நீங்க வாங்க, இல்லைன்னா அவங்க கொன்னுருவாங்க, இது காரியம் நடக்காது அப்படி சொல்ல ஒரு தீர்க்க தரிசனம், பொய்யாய் தீர்க்க தரிசனம். ஒரு தேவ பிள்ளைய கடைசியில எங்க தெரியுமா பிடிக்க பார்ப்பான்,
இவனுக்கு விரோதமா திட்டம் போட்டு பார்த்தாச்சு, மனசோர்வையும் கொடுத்து பார்த்தாச்சு. எல்லாத்தையும் இவன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறான்? வேர்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறான். இவன் வார்த்தையை வச்சு நம்ம போய் சரி வார்த்தையை வச்சு அவன் அட்டாக் பண்ணோம். ஒரு தீர்க்கதரிசி எப்படி அவங்ககிட்ட கொஞ்சம் காசை கொடு, பேசு. என்ன பேசு? ஆண்டவர் ஒன்று காட்டினார். என்ன காட்டினார்? வீடு பிரதிஷ்டை அன்னைக்கு உனக்கு அடக்க ஆராதனை போச்சா? அப்பதான் அலங்கம் கட்டி வாசல் போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு. நாள் குறிக்கும் போது ஆண்டவர் ஒன்று காட்டினார். என்ன சில வீடெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கை காட்டி சொல்ல முடியும், ஆனால் வேண்டாம். சில வீடு பாருங்க மேலே கட்ட மாட்டாங்க. ஏன்னா யாரோ ஒரு ஜோசியர் சொன்னாராம், மேலே கட்டுற அன்னைக்கு அதனால ஃபுல்லா சைடு சைடா கட்டிட்டு. ஆமே. சி ஹalleluya. கர்த்தர் ஒரு நன்மையை தருவது அனுபவிப்பதற்காக, சுதந்தரிப்பதற்காக. நேத்து வராத தீர்க்கதரிசி இன்னைக்கு வாரான். ஒரு ஆவிக்குரியவனுக்கு இந்த ஆவிகளை பகுத்தறிகிற கிருபை வேணும். இந்த தீர்க்கதரிசி நேத்து நல்லா தான் பேசியிருப்பான், ஆனா இன்னைக்கு வந்துட்டு இல்ல அது வந்து முடிஞ்சு, நீங்க இதை பண்ணணும், நீங்க அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு நீங்க ஒரு 21 நாள் ஆமே நீங்க இது இப்படி பண்ணி ஆகணும், அதுக்கு நாங்க என்ன செலவு பண்ணணும், அதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமே நீங்க அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. இன்னைக்கு அநேக இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறதுனால. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒன்ன சொல்லி குடும்பத்துல உங்களுக்கு விரோதமா உங்க மனைவி செய்வன வச்சிருக்கா, காலையில உப்புமா வச்சது இவருக்கு கண்ணுக்கு இப்படின்னா எத்தனை குடும்பத்துல பிரச்சனை தெரியுமா? எத்தனை குடும்பத்துல நல்ல வீடை கட்டி சமாதானமா உள்ள இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் உன்னை காண்பிக்கிறார். என்ன காட்டுறார்? இப்படி உங்க சகோதரன் உங்களுக்கு விரோதமா. ஆமென். இப்படி எத்தனை குடும்பங்கள்ல பிரிவினை, எத்தனை பிரச்சனை, இப்படி எத்தனை பேரை விட்டு ஒதுங்கி எத்தனை காரியங்களை இழந்து வீடு அப்பதான் ஆசையா கட்டியிருப்பாங்க. வந்து சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்றாரு இதை வித்துறணும். யாருக்கு? எனக்கு. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நீங்க வந்து இந்த இடத்தை வித்து அதை நீங்க சர்ச்சில் கொண்டு தர வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு தெளிவாய் காண்பிக்கிறார். இப்படி கொடுத்து பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? நம்ம பிரச்சனை பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு நம்ம கிட்ட வருவாங்க. ஆமே. ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் என்ன இதுவரை கொண்டு வந்துட்டார், அலங்கத்தை கட்டி முடிக்க வைக்கிறார். இப்படி நெருங்கும் போது இப்படி ஒரு சத்தம் வருதுன்னா, ஆனா நெகமியா பதறல. அப்ப நெகமியா ஒரு வேர்டு சொல்லுவாரு 11வது வசனத்துல, அதற்கு நான் என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ. எல்லாரும் அந்த வேர்டை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? பர்த் பிளேஸும் சீக்ரெட் பிளேஸும் உடையவன் லைஃப்ல ஆமென் பரத்திலிருந்து வராத எந்த வார்த்தையும் பாதிக்காது. உன் லைஃப்ல ஒரு பர்த் பிளேஸ் இருக்குமானா, உன் லைஃப்ல ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குமானா, ஆண்டவரிடத்திலிருந்து வராத எந்த வார்த்தையும் உன்னை பாதிக்காது. ஹalleluya. மாறாக இவன் என்ன செய்யறான் தெரியுமா? ஆண்டவரை பார்த்து கேட்கிறான் 14வது வசனத்துல, என் தேவனே, தொபியாவும் சன்பலாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் ஆமே பயமுண்டாக பார்க்க ஒரு தேவப்புள்ள. அதனாலதான் ஒரு தேவப்புள்ள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், தெளிவார். ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒண்ணு தந்திருக்கிறார். நீங்க நல்லா தான் போயிட்டு இருக்கிறீங்க. அலங்கம் வந்து ஓரளவுக்கு கட்டி முடிக்க போறாங்க. 1வது வசனம், நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும் சன்பலாத்தும் தொபியாவும் கேட்டபோது ஆமே வாசல்களுக்கு நான் இன்னும் கதவு போடாதிருக்கையில். அவ்வளவுதான். இனி முக்கியமான வேலை ரிபனை ஒட்டி கட் பண்ணணும். முடிஞ்சு. எத்தனை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அவங்க வந்து இதே மாதிரி சொல்லியிருக்காங்க, வீடு கட்டி முடிச்சாச்சு, பிரதிஷ்டைக்கு ஏதோ கேட்டிருப்பாங்க போல, அந்த வீட்டில் தங்க மாட்டீங்க நீங்க, இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீடு. ஆண்டவர் ஒரு நன்மையை தரும்போது ஆண்டவரை வச்சு இந்த மாதிரி இது வந்து மற்ற மந்திரவாதிகளுக்கு இதுக்கு வித்தியாசமே
அதே நேரத்தில் நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, ஆவியின் ஏவுதல்ல உந்தப்பட்டு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஒரு தேவன் எந்த தீர்க்கதரிசியும் கொண்டு ஒரு புருஷனை மனைவியும் பிரிக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு புருஷனை மனைவியை விட்டு, மனைவியை புருஷனை விட்டு பிரிக்கிறதுக்கு காரணம் ஒரு தீர்க்கதரிசி இருந்தா, அந்த தீர்க்கதரிசி தேவனிடத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி அல்லது யாரா இருந்தாலும் சரி, உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிற நானா இருந்தாலும் சரி, ஆண்டவர் விழுந்து போன கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து தான் கட்டுவார். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தை வந்து பிரிக்க, இது வந்து கடைசி தந்திரம் பிசாசின். எதிர்ப்புல வர எல்லா எதிர்ப்பையும் பார்த்தாச்சு, வெளியேந்து வருகிற எதிர்ப்பை பார்த்தாச்சு, உள்ளேந்து வருகிற எதிர்ப்பை பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்து அதெல்லாம் விட்டுலாம் வரும்போது கடைசியில் இவன் எதை தான் நம்பி இருக்கிறான்? வார்த்தையை தான் நம்பி இருக்கிறான். வார்த்தையை அவனுக்கு அகேன்ஸ்டா. ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவோம், முடிஞ்சு ஃபேமஸான ஒரு தீர்க்கதரிசியை தூக்கு. அப்போ இவன் சொல்றான், ஆண்டவரே என்னை போன்ற ஒருவன். உங்களுக்கு எல்லாம் வெளியிருந்து கட்டுற நெகேமியாவை தான் தெரியும், ஆனா இந்த நெகேமியாவின் தனிமை உங்களுக்கு தெரியாது, இந்த நெகேமியாவின் துக்கம் உங்களுக்கு தெரியாது. நான் துக்கத்தில் இருக்கும்போது கர்த்தர் என்னோடு இருந்தார், நான் தனிமையில் இருக்கும்போது கர்த்தர் என்னோடு இருந்தார். எனக்கு ஒன்று தெரியும், என் ஆண்டவர் ஒன்றை சொன்னால் அது செய்து முடிப்பார். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் ஒரு தேவ பிள்ளை இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு பர்த் பிளேஸ் இருக்கிறது, ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கிறது. இந்த அனுபவத்தில் ஏன் நடத்துறாருன்னு தெரியுதா? இந்த அனுபவத்தில் நடக்கிறவனை தான் ஏமாற்ற முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அனுபவத்தில் ஒருவன் நடத்தப்படுகிறான் என்றால் நாளைக்கு அவனுக்குள்ள அந்த ஆவிகளை பகுத்தறிகிற கிருபை அவனை அறியாமலே அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். 100 ஸ்டெப் எடுத்து வச்சா ஜெயம். 99 ஸ்டெப்ல இருக்கும்போது வருகிற பிரச்சனை இப்படிப்பட்ட பிரச்சனையா தான் இருக்கும். இது தேவன் உனக்கு தரல, இது ஆண்டவர் உனக்கு காண்பிக்கல, இது வந்து போய் இது நீ செஞ்சுட்டேன்னா, இந்த அலங்கத்தை கெட்டுட்டேன்னா அவங்க ஒன்று கொண்டு போட்டுருவாங்க, இதோட முடிஞ்சது, இந்த அலங்கம் கெட்டுறதோட தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, கெட்டுனா உன்னை கொண்டு போட்டுரும். இப்படி எத்தனை செய்திகள் வரும் தெரியுமா? எத்தனை. ஒரு தேவ பிள்ளைக்கு தெளிவு இருக்கணும், ஒரு தேவ பிள்ளைக்கு நிச்சயம் இருக்கணும். ஆமென். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தில் தீமை கிடையாது. ஆமென். திராட்சை ரசத்தை ஊத்துறவனை வச்சு அலங்கத்தை கட்ட வச்சு இத்தனை நாள் கொண்டு வந்திருக்கிறார்னா, ஆமென், கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடிப்பார். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்பொழுது ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன பயமுறுத்த பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளை நினைத்தருளும் என்று ஜெபித்த போது அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே 15 அலங்கமானது. ஆமா, அப்படியே அவர் அந்த தீர்க்கதரிசிகள் சொன்னபடியே நெகேமியா மரித்தான் இருக்கா? இல்ல, கர்த்தர் ஏற்கனவே உரைத்தபடியே அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆமென். 16வது வசனத்துல ஆமென், எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்ட போதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த கிரியை எங்கள் தேவனால் கை கூடி வந்ததென்று அறிந்தார்கள். சத்தமா ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. நெகேமியாவின் பயணம் சன்பலாத் தோபியா நினைச்சது போலவோ மற்ற கள்ள தீர்க்கதரிசிகள் சொன்னது போலவோ முடியவில்லை. கர்த்தர் என்ன சொன்னாரோ, ஆமென், இந்த துக்கத்தின் நடுவில் பிறப்பிக்கப்பட்ட தேவ திட்டம் தான் உன் வாழ்க்கையின் முடிவா இருக்க போகிறது. ஆமென். எத்தனையோ எதிர்ப்புகள் இருக்கிறது நினைத்து கலங்காதே. கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த வாக்குத்தத்த வார்த்தை, இந்த நாளில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. எல்லாரும் இப்பொழுது ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி ஆமென், ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். நல்ல கையை தட்டி பாடுங்க.